வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நேற்று நவம்பர் 14ஆம் தேதி பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று நேற்று இரவு அதற்கான முழுமையான முடிவுகள் வெளிவந்துவிட்டன. தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின்படி மொத்தம் 243 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 இடங்களுக்கு மேலாக பெற்று மீண்டும் அங்கே ஆட்சி அமைக்கிறது. நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக 2005 இருந்து பாஜக கூட்டணி மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கூட்டணி என பல்வேறு கூட்டணிகளை அமைத்து 20 வருடங்களாக அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். மீண்டும் அவர்தான் முதலமைச்சராக வருவார் அல்லது பாஜக சார்பில் வேறு ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன. எதிர்த்து நின்ற ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி அதை மகா கட்பந்தன் என்று சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணி என்று இந்தியா முழுவதுமாக இந்திய அளவில் அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி பீகாரிலே பல்வேறு கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் இந்த கூட்டணி அமைத்து ராஷ்டிரிய ஜனதாதளம் வெறும் 25 இடங்களை வென்றிருக்கிறது. அதைவிட மோசமாக காங்கிரஸ் கட்சி 6 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இந்தியா முழுவதும் அடுத்து வர இருக்கின்ற மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தல், நமது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், கேரள சட்டமன்ற தேர்தல் இந்த மாநிலங்களில் எதிரொலிக்குமா என்பது பற்றிய விவாதங்களும் இப்போது அதிகரித்து வருகின்றன. முதல்ல பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் வென்றது எப்படி, காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி தோற்றது எப்படி என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையிலே இருந்த அந்த கெமிஸ்ட்ரி, அதாவது ஒரு ஒன்றுபட்ட உணர்வு எதிரணியிலே இருந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையில் இல்லை என்பதுதான் களம் கண்ட உண்மை. தேஜஸ்வி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு காங்கிரஸ் மிகவும் தயக்கம் காட்டியது. இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த ஓட்டு திருட்டு என்ற பெயரிலே வாக்கு அதிகார யாத்திரையை ராகுல் காந்தி பீகாரில் நடத்தினார். அந்த யாத்திரைக்கு பிறகு இந்த தேர்தல் பங்கீடு, தேர்தல் சீட் ஷேரிங்ல காங்கிரசுக்கும் ஆர்ஜேடிக்கும் இடையில் மிக கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டது. ஜேஎம்எம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, பீகாரின் எல்லைப்புறத்திலே செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்த கட்சி இவர்களுடைய அரசியல் சதி காரணமாக நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்லி கூட்டணியில் இருந்தே அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு தேஜஸ்வி யாதவ் ஒரு இரும்பு கரத்தோடு, அதாவது ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோடு இந்த தேர்தல் விவகாரத்தில் நடந்து கொண்டார் என்று காங்கிரசார் தொடர்ந்து அப்போதும் குற்றம் சாட்டினார்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகும் குற்றம் சாட்டினார்கள். நிதிஷ்குமாருடைய வெற்றிக்கு மோடியின் பங்கு மிக முக்கியம். அதாவது மத்திய அரசு பீகாருக்கு சிறப்பு நிதிகளை அள்ளி கொடுத்தது. ஒவ்வொரு முறை நரேந்திர மோடி பீகார் வரும்போதும் அவர் 40,000 கோடி, 50,000 கோடி, 30,000 கோடி என்று பீகார் மாநிலத்துக்கு நலத்திட்டங்களை அள்ளி கொடுத்தார். அறிவிப்பு மட்டுமன்றி அது உடனடியாக கஜானாவுக்கும், மாநில அரசின் கஜானாவுக்கும் விடுவிக்கப்பட்டு அந்த நலத்திட்ட உதவிகள் தான் இப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றன என்று பாஜகவினர் கூறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொருடைய பீகார் மாநிலத்திலே இருக்கக்கூடிய மகளிர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் மகளிருக்கு அவர்களுடைய அக்கவுண்டில் 10,000 ரூபாய் அவருடைய அக்கவுண்டில் செலுத்தப்பட்டது. இது தொழில் முனைவோராக உங்களுக்கு ஊக்குவிக்கும் திட்டம் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்த அந்த திட்டம். இதற்கு முழு முதற் காரணம் மத்திய அரசுடைய நிதி உதவி, பிரதமர் மோடி அவர்களுடைய நிதி உதவி. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் பெண்களுக்கு அவருடைய அக்கவுண்டில் விழுந்தது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைந்தபட்சம் ஒருவர், அதிகபட்சம் 3 பெண்களுக்கு, ஆக 30,000 ரூபாய் அவர்களுக்கு அக்கவுண்டில் விழுந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே பெண்கள் ஓட்டு அதிகம் செலுத்தப்பட்டது, அதிகம் பதிவானது. அதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். இந்த நிலையில்தான் இப்போது முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. பிரதமர் மோடி இது தொடர்பாக நேற்று பாஜக தலைமை அலுவலகத்திலே கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட பிறகு பேசும்போது, நம்முடைய மை ஃபார்முலா வென்றது, அவர்களுடைய மை ஃபார்முலா தோற்றது. அதாவது மகிழா யூத் MY, பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மை ஃபார்முலா, பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள் வெற்றி பெற்றன. அவர்களுடைய மகா கட்பந்தன் அந்த கூட்டணியுடைய முஸ்லிம் யாதவர்கள் ஓட்டுகளை குறிவைத்து அவர்கள் நடத்திய அரசியல் தோற்று போனது. இனி என்றைக்கும் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் என்று பிரதமர் மோடி பெருமிதப்பட்டிருக்கிறார். இதே நேரம் காங்கிரஸ் தலைவர்
ராகுல் காந்தி இப்போது இந்தியாவிலே அவர் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது. அதே நேரம் இந்த தேர்தல், பீகார் சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலுடைய நடைமுறை ஆரம்பத்தில் இருந்தே மிக மிக தவறானதாக தான் இருக்கிறது, வெளிப்படையானதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அந்த வாக்கு திருட்டு மூலமாகத்தான் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதைத்தான் ராகுல் காந்தி தன்னுடைய கருத்து மூலமாக சொல்கிறார். நிதிஷ்குமார் இது எங்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று மீண்டும் அவருடைய பெருமிதத்தை காட்டியிருக்கிறார். அதே நேரம் ராகுல் காந்தி ஓட்டு திருட்டு பற்றி இப்படி சொல்கிறார் என்றால், நேற்று முடிவு வெளிவர ஆரம்பித்ததிலிருந்தே காங்கிரஸ் கட்சியினர் இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகா கத்பந்தனுக்கும் இடையிலான போட்டியே அல்ல, தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கும் பீகார் மக்களுக்கும் இடையிலான போட்டி, இதில் பீகார் மக்கள் தோற்றுவிட்டார்கள், தலைமை தேர்தல் ஆணையர் வெற்றி பெற்று விட்டார், இதிலே வெற்றி பெற்றது பாஜகவோ மோடியோ ஐக்கிய ஜனதாதளமோ நிதிஷ்குமாரோ அல்ல, தலைமை தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று காங்கிரஸ் வழக்கம் போல அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் செய்தி மிகவும் முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, வெற்றிகளை பெற்றுள்ள மூத்த தலைவர் நிதிஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அயராமல் பிரச்சாரம் செய்த இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள மெசேஜ் இதுதான். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் சில விஷயங்களை, சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதாவது நலத்திட்டங்கள் வழங்கல், சமூக மற்றும் சித்தாந்த கூட்டணிகள், தெளிவான அரசியல் செய்தி, இது மட்டுமல்ல கடைசி வாக்கு பதிவு வரை அர்ப்பணிப்புள்ள மேலாண்மை. அதாவது நமக்கு ஆதரவான கடைசி ஓட்டுக்களை, கடைசி ஓட்டு வரை, கடைசி துளி ஓட்டு வரை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து அதை வாக்குப்பதிவு எந்திரத்திலே சேர்க்கின்ற அந்த மேலாண்மை, இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, இதெல்லாம் தான் இந்த தேர்தல் முடிவுகள் ரெஃப்ளெக்ட் பண்ணுது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இதை சொல்லிவிட்டு தான் மூன்றாவது பாயிண்டாகத்தான் தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிறார். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பற்ற மிக தவறான செயல்பாடுகளை மூடி மறைக்கல, வெளிப்படையா நமக்கு சொல்லுது. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மையும் நற்பெயரும் மிக குறைந்தபட்சத்திலே இப்போது இருக்கின்றன என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார். அதாவது வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து, தோல்வி அடைந்த தேஜஸ்வி யாதவுக்கு அவருடைய அயராத உழைப்புக்கு ஒரு நன்றி. அதே போல இந்த தேர்தல் நமக்கு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்றத சொல்லிட்டு, அவங்க வகுத்த கூட்டணி, அதாவது ஐக்கிய ஜனதாதளம், பிஜேபி, அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் அவர்களெல்லாம் இணைத்து அவர்கள் அமைத்த அந்த கூட்டணி, இந்த கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசும் ஆர்ஜேடியும் செய்த தவறுகள், செய்த குற்றங்கள் என்பதையெல்லாம் ஸ்டாலின் இந்த தன்னுடைய அந்த சமூகதள பதிவில் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார். அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க மிக கடுமையாக உழைக்கிறாங்க, மிக தீவிரமாக அவர்கள் செயலாற்றுகிறார்கள், அவர்களுடைய கூட்டணி விஷயத்திலே அவ்வளவு நீக்குப்போக்காக அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனால் ஆட்சியை பிடிக்க வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய பீகாரின் எதிர்க்கட்சியான நாம என்ன பண்ணோம், நமக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். முதல்வர் வேட்பாளர் யார் என்பதிலே அறிவிக்க தாமதம் காட்டினோம். தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ராகுல் காந்தியுடைய படம் இத்தனோடு சின்னோண்டா போட்டாங்கன்னு அப்பயே காங்கிரஸ்காரர்கள் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சீட் ஷேரிங் முடிவுக்கு வருவதற்கு முன்பே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டோம். இதிலே ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்று நம்மை நாமே பெருமிதமாக அறிவித்துக் கொண்டோம். அதாவது ஒரே கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் காங்கிரசும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுது, ஆர்ஜேடியும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுது. அந்த வேட்பாளர் பட்டியல்ல காங்கிரஸ் போட்டியிடுகிற இடங்களில் ஆர்ஜேடியும் போட்டியிடுது. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட், அதை கடைசி கட்டம் வரை நாம் அனுமதித்தோம். இன்னொன்னு, நமக்கு சாதகமான ஓட்டுக்களை கடைசி ஓட்டு வரை சென்று தேர்தல் தினத்தில் வாக்குப்பதிவு முடிகிற கடைசி மணித்துளி வரை பூத் கமிட்டி, அந்த வாக்குச்சாவடியில் நம்முடைய மேனேஜ்மெண்ட் என்ன, நம்முடைய செயல்பாடு என்ன என்பதிலும் கோட்டை விட்டிருக்கிறோம் என்பதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பதிவில் மிக அழகாக, மிக மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று
திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நம்மிடம் சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக எதிரொலிக்கப் போகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வெறும் 6 இடங்களில் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கே திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போதே ஆரம்பித்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி இந்தியா ஃபுல்லும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம திமுக மட்டும்தான் அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம், காங்கிரஸ் கட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதால் தான் பிஜேபி நம் மீது மிக கடுமையான கோபம் கொள்கிறது. திராவிடம் இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். அவங்களோட முக்கியமான ஒரு கோபம் காங்கிரஸ் கட்சியை நீங்க தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கீங்க. அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்கு இங்க 10 எம்பிக்கள் இருக்காங்க, 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப சிறப்பா இருக்கு. தெலுங்கானாவில் அது சொந்த பலத்தில் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவுடைய முதுகில் ஏறி சவாரி செய்கிறது. அதை திமுக இறக்கி வைத்து விட்டால் பிஜேபியுடைய கடும் கோபத்திலிருந்தும் நாம் தப்பிக்கலாம். நம்ம அரசு ரீதியாக, நிர்வாக ரீதியாக இவ்வளவு சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு மிக குறைந்தபட்ச இடங்கள் அளிக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்பதுதான் இன்றைய இந்த நிலைமை. இதே நேரம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஆவலோடு எதிர்நோக்கி இருந்தார். ஏன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் சில முடிவுகளை எடுப்பதாக இருந்தார். நேற்று இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜயுடைய முகத்தில் ஒரு ஸ்மைலி இருந்தது என்று சொல்கிறார்கள். என்னங்க, அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. அதை காங்கிரஸிலே இன்றைக்கு வரைக்கும் சிலர் இன்னும் ரொம்ப ஆத்தன்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளா, தமிழ்நாடு, பக்கத்துல புதுச்சேரி, இந்த 3 மாநிலங்களிலும் நாம் விஜயோட கூட்டணி வைத்தால் நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்ற ஒரு தியரி காங்கிரஸ்குள்ள இன்னும் உறுதியாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பீகார் தோல்விக்கு விஜய் ஏன் ஸ்மைல் பண்ணணும் என்று கேட்டபோது, இல்ல ஒருவேளை பீகாரிலே காங்கிரஸ் கட்சி பெரிய வெற்றி பெற்றிருந்தால், அங்கே தேஜஸ்வி யாதவோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருந்தால், இங்கே திமுகவில் இருந்து அது வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அரிதாயிருக்கும். ஏன்னா இன்னும் இந்த கூட்டணி வலுவாகி இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாரு, இந்நேரம் டெல்லிக்கு கிளம்பி இருப்பாரு. தேஜஸ்வி யாதவுடைய பதவியேற்பு விழாவில் மு க ஸ்டாலின், ராகுல் காந்தி இருவரும் சேர்ந்து கலந்து கொண்டிருப்பார்கள். இந்தியா கூட்டணி உறுதி பெற்றிருக்கும். அந்த உறுதி தமிழ்நாட்டிலும் எதிரொலித்திருக்கும். ஆனால் பீகாரில் காங்கிரஸ் தோல்வி காரணமாக இங்கே எப்படி அங்க தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரசுக்கும் தேர்தல் நடைமுறை, தேர்தல் அந்த பிரச்சாரம், சீட் ஷேரிங், இதெல்லாம் ஒரு முரண்பாடு எப்படி இருந்ததோ அதே போன்ற முரண்பாடு இங்கே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தொடர்ந்து இருக்கிறது, வெளிப்படையாகவே இருக்கிறது. இப்ப கூட நவம்பர் 11ஆம் தேதி SIRக்கு எதிராக கன்னியாகுமரியிலே திமுக கூட்டணி நடத்திய போராட்டத்திலிருந்து காங்கிரஸ் அந்த நிமிடத்தில் ராகுல் காந்தி படம் இல்ல, காமராஜர் படம் இல்ல என்று சொல்லிவிட்டு தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் அந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளை கூட்டிக் கொண்டு விலகிவிட்டார். தனியாக காங்கிரஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது. இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பித்து அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதனால பீகாரில் காங்கிரஸ் தோல்வி அடைந்ததால் தமிழ்நாட்டில் அதனுடைய கூட்டணி நிலைப்பாடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று விஜய் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது நம்மை நோக்கி வரலாம் என்பது விஜயின் நம்பிக்கை என்று தமிழக வெற்றி கழகத்திலிருந்தும் காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் கூட இந்த விவாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பீகார் தேர்தல் முடிவு நிச்சயமாக தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும். அது எவ்வாறு எதிரொலிக்கும் என்பது அடுத்த சில வாரங்களிலேயே அதற்கான உறுதியான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் என்பதுதான் இன்றைய முக்கியமான அப்டேட். அடுத்தடுத்த விஷயங்களை உங்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ஷேர் செய்து கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.